தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நிர்மூலமாகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவராகிய தேவன் நேரடியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர். வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய விசேஷித்த குணங்களிலே சிறப்பான குணங்கள் அவருக்கு ஏராளம் உண்டு. அந்த சிறப்பான குணங்களிலே விசேஷப்படுத்தி நாம் சொல்வோம் என்றால் ஆண்டவராகிய தேவன் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். வானத்தை, பூமியை, பூமியில் காண்கிற சகலவற்றையும் தேவன் படைத்தார், உண்டாக்கினார். ஆனால் நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவர் படைத்த எல்லாமே, இந்த பூமியில் கர்த்தர் படைத்த எல்லாமே ஒரு நாள் மாறி போகிறது, நிலையற்று போகிறது. மனிதர்களை கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் கூட மாறி விடுவான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவருடைய எல்லா கிரியைகளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அதே வசனத்தில் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மாறாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய நித்தியமான தேவனாய் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம்? இந்த பூமியில் உள்ள மனிதர்களை நிர்மூலம் பண்ணாமல், நம்மை அவர் நிர்மூலம் பண்ணாமல் நம்மளை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மனிதனை நிர்மூலம் பண்ணுவதற்கும் அழிப்பதற்கும் அல்லது ஒரு மனிதன் அழிந்து போவதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் எது நிமித்தம் அழிந்து போகிறான் என்றால் தன்னுடைய பாவத்தினாலே அவன் அழிந்து போய்விடுகிறான். பாவம் மனிதனை அழித்து போடுகிறது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை நிர்மூலமாகாமல் காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும்
என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் எல்லா காலத்திலும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்கு மாற்றம் என்பதே கிடையாது. அவருடைய நிலையில், அவருடைய தன்மையில் அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையானாலும் அந்த வார்த்தையில் அவர் நிலைத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்றுவதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு இறங்குவதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தையை கவனித்தீர்கள் அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்தில் மாற்றத்தையே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நமக்கு நன்மைகள் உண்டு. அதையெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 102ஆம் சங்கீதம் அதனுடைய 27வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரை குறித்து அழகாக வசனம் சொல்லுகிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நல்ல கவனியுங்கள். இந்த மாறி போகிற உலகத்தில் மாறாத ஒரு தேவன் யாரை பாருங்க, மனிதர்களை பாருங்க, எல்லாரும் மாறிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அப்படி சொல்றாரு, அவருடைய ஆண்டுகள் என்ன செய்கிறதா? முடிந்து போவதில்லை. அப்படியானால் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அநேக நேரம் நானும் நீங்களும் மாறிப்போகிறவைகளின் மேல் நம்பிக்கை கொண்டு, மாறிப்போகிற உலகத்தை சார்ந்து, மாறிப்போகிற மனிதர்களை நம்பி நிறைய நேரம் நமக்கு ஏமாற்றமும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமாய் வருகிறது. எத்தனை பேரை நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கிறீங்க? எத்தனை மனிதர்களை நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கிறீங்க? அவங்க எல்லாம் மாறிடுவாங்க. இந்த உலகத்தை கூட ஆண்டவர் நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏனென்றால் இந்த உலகமும் ஒரு நாள் என்றென்றைக்குமாக மாறி போகிறது. இந்த உலகம் மாறிப்போகும். ஆனால் நீங்கள் உலகத்தின் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, அவருடைய ஆண்டு முடிந்து போவதில்லை என்று சொல்லி நித்திய காலமாய் மாறாதவராய் இருக்கிற அந்த தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டு பாருங்கள். அவர் நேற்று இன்று என்றும் எல்லா காலத்திலும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுக்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லிவிட்டு யாக்கோபு அங்கு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பார்த்தீங்களா? ஆண்டவரிடத்தில் மாறுதல் என்பதே இல்லை. தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறது, அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவு வருகிறது, பரத்திலிருந்து அந்த நன்மையானது நம்ம மேலே இறங்கி வருகிறது. அப்படி தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே அவர் மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ அவரிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் அது கூட மாறாது. அந்த ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆண்டவரை உண்மையாய் சேவித்து அவரை நேசித்து பின்பற்றினால் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நின்று போகாது. அதான் அதனுடைய அர்த்தம். அதான் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் மாறுதல் இல்லையா? வர ஆரம்பித்து விட்டதா? அவர் நமக்கு நன்மைகளை தர ஆரம்பித்து விட்டாரா? நிற்காது. ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். காரணம், அவர் மாறுவதில்லை. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் சில மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க.
நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்வேன், உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி சிலர் ரொம்ப வாக்குறுதி கொடுப்பாங்க. நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி இவங்க தான் நமக்கு இருக்கிறாங்களே, எல்லா விதத்துலையும் உதவி செய்வாங்க அப்படி சொல்லி அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம சில திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிப்போம். இவ்வளவு இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறதுனால நம்ம இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம் என்று சொல்லி நம்ம சில விஷயத்தில் இறங்குவோம். சில மனிதர்கள் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் வரும்போது நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன்பாங்க. வீடு கட்டும்போது சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாமே தந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் பல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுக்கு நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை நான் தாங்குவேன், உங்களுக்கு சகாயமாக இருப்பேன், ஏகப்பட்ட வாக்குறுதிகள். நம்ம அதை நம்பி அவர்கள் செய்வார்கள் என்று நம்மளும் காரியத்தில் ஈடுபட ஆரம்பித்துருவோம், களத்தில் இறங்கிடுவோம். ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க மாறுகிறவர்களாக இருக்கிறதுனால திடீரென்று அந்த நன்மைகள் நின்று போய்விடும். திடீர்னு சொல்லுவாங்க, ஐயோ சாரி, மன்னித்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என் தொழிலில் எனக்கு நஷ்டம் வந்து விட்டது, வர வேண்டிய பணம் வந்து சேரலை, அல்லது எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, என்னால் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, கைவிரித்து விடுவார்கள். இது எல்லா மனுஷனும் இப்படிப்பட்ட இயலாய்மையில் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நீங்களும் நான் இந்த நாட்களில் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அவர்களெல்லாம் மாறிப்போவார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் நமக்கு வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால், நன்மையை தர ஆரம்பித்து விட்டால், ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. அது நின்று போகாத அளவுக்கு எப்பொழுதும் நம்ம மேலே அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், நித்திய காலமாக. காரணம் என்ன தெரியுமா? அவர் மாறாதவராக இருக்கிறதுனால, அவர் நித்தியமானவராக இருக்கிறதுனால அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அவர்கிட்ட மாற்றம் இல்லை, அவர் மாறவே மாட்டார், அவர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது எண்ணாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். நல்லா கவனியுங்கள், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நல்லா கவனிக்கணும். அவர் மாறாதவரா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன்னா நான் மாற மாட்டேன், நான் மாறாதவராக இருக்கிறதுனால நான் சொன்னதை உங்களுக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. அதனால மனம் உடைஞ்சு போய் இன்றைக்கு ஏமான்று போய் இன்றைக்கி மிகுந்த கஷ்டத்தில் கண்ணீரில் அந்த மனிதர்கள் அவருடைய இயலாய்மையினால் உங்களை ஒருவேளை ஏமாற்றாட்டா கூட அவங்களால முடியலை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. அதனால் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. அவங்கள ரொம்ப நம்பினதுனால நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. அவங்க மனப்பூர்வமாக ஒருவேளை உங்களை ஏமாற்றாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அவர்களை நம்பினதுனால நீங்களாக ஏமாந்துட்டீங்க. மன உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. மனம் மாறாத ஒரு தேவன். அவர் சொல்றார், மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மனம் மாற மாட்டார். அவர் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு நன்மையை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்னா அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். அவர் திடீர்னு பாதியில் நிறுத்த மாட்டார். அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாமல் ஒரு நாள் இருக்க மாட்டார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனா என்று கேட்கிறாரே, உங்களுக்கு செய்வார். ஒருவேளை தாமதமாகலாம். நீங்கள்
தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகள் வருவதற்கு சில தாமதங்கள் ஏற்படலாம். தாமதங்கள் ஏற்படுகிறது என்பதற்காக அவர் மாறிவிட்டார் என்று நினைக்காதீர்கள். அவர் மாறாதவராகவே இருக்கிறார். தாமதத்திற்கு பல காரணங்கள் உண்டு. தேவன் உங்களுக்கு சில நன்மைகளை தருவதற்கு சில காலங்கள் தாமதமாக இருக்கிறது என்று நீங்கள் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம். வேத வசனத்திலே ஆபுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவதில் தாமதம் பண்ணார் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது இல்லை. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நன்மைகள் வந்தடைவதற்கென்று ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நேரத்தில், நீங்கள் விரும்புகிற அந்த நேரத்தில் அந்த காரியம் வரவில்லை, கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் ஆண்டவர் மாறிவிட்டார் அல்லது மறந்து விட்டார் அல்லது ஆண்டவர் பொய் சொல்லிவிட்டார் என்று எண்ண வேண்டாம். அப்படி யாராகிலும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்னைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் மாறாதவர். குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். காரணம் என்ன? ஏன் அவ்வளவு உறுதியாக அந்த தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்திற்கு வைக்கப்பட்டது? அது நிச்சயமாய் வரும் என்று ஏன் தீர்க்கதரிசி அவ்வளவாக சொல்லியிருக்கிறார் என்றால், அது சொன்னவர் யாரு? தரிசனம் கொடுத்தவர் யாரு? மாறாதவர். அதனால கட்டாயமாக ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்வார். தாவீதுக்கு வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று அவருடைய மகனாகிய சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வார்த்தையில் சொல்லிட்டார் அல்லவா, அப்போ கண்டிப்பாக செய்வார். நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார் அல்லவா. அப்படி சொன்ன அந்த தேவன் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் என்பதற்கு எது அடையாளம் தெரியுமா? அந்த சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப அந்த வசனம் உங்கள் கண் முன்னால் வரும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் திரும்ப திரும்ப நினைப்பூட்டப்படும் தேவனால். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அது தொடர்புடைய வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். ஆலயத்துக்கு போகும்போது ஊழியக்காரன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீ பயப்படாத, ப்ராசஸிங்கில் இருக்குது, நான் செயல்முறைப்படுத்துகிறதுல நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், உனக்கு குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை, காலம் இன்னும் வரவில்லை. ஆதலால் குறிக்கப்பட்ட காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக அது வரும், அதற்கு நீ காத்திரு என்று கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பேசுகிறார். இந்த நாட்களில் பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் மாறாதவராய் இருக்கிற அந்த தேவனை குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். இருக்கிறவரும்
இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பாருங்கள், வேதம் அழகாய் சொல்லுகிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். பார்த்தீங்களா? ஏற்கனவே அவர் இருக்கிறார். இந்த பூமியில நம்ம கண்களுக்கு முன்பாக அவர் வந்து இருந்தார். அவர் போய்விட்டார், பரமேறி போய்விட்டார். மறுபடியும் வரப்போகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். துவக்கமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தருவேன் என்று சொன்ன தேவன், உங்களை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன், அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நன்மை இல்லை, என் வாழ்க்கையை சிதைஞ்சு சீரழிந்து போய்விட்டது, நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்து என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, இந்த கர்த்தர் யாருன்றே எனக்கு தெரியாது, நிறைய பேரை நம்பினதுனால இன்றைக்கு என் வாழ்வு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிப்போனது என்று நீங்கள் கலங்கி மிகவும் சோர்ந்து போய் உடைந்த ஒரு நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? கண்ணீரில் இருக்கிறீர்களா? தவிப்பில் இருக்கிறீர்களா? இந்த இயேசுவை நம்பி பாருங்க. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் என்றைக்கும் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு 80 வருஷம் பலத்தின் மிகுதினால். ஆனால் அந்த 80 வருஷத்திலே சொல்கிறாரு உங்க கூட இருக்கிறேங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகம் முடிஞ்சாலும் அவர் இருக்கிறாரியா? அப்படிப்பட்ட ஒரு தேவன். சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனை நீ பற்றிக்கொள். இந்த தேவன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை நெகேமியா சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு தேவன் அவர் வார்த்தையை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார் என்று அந்த பகுதியில் நீங்கள் படிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் அவர் மாறாதவராக இருந்ததுனால ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். என்னை கவனிக்கிறவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார்? அவனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், அவன் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருந்த சூழ்நிலையில், சந்ததிகள் இல்லை, எந்த ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை, ஒரு வெறுமையான ஒரு 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 தோல்வி நிறைந்த ஒரு லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமிட்ட கர்த்தர் ஒரு நாள் வந்து சொல்கிறார், ஆபிரகாமே என்று அவனோடு பேசி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், தேசத்தை இனத்தை எல்லாம் விட்டுட்டு நீ என் பின்னால் வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஒரு வார்த்தையினால் ஒரு அழைப்பு கொடுத்தார். இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த ஆண்டவரை பின்பற்ற தீர்மானித்தார். நான் இப்பொழுது உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நீங்களும் வந்து பாருங்கள். அவர் உங்களுக்கு அவர் என்னென்னைக்கும் இருக்கிற தேவனானதுனால அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு தந்து நிறைவேற்றி உங்களை நன்மையான பாதையில் நடத்துவார் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இன்றைக்கி புறப்பட்டு வந்தீங்கன்னா, விசுவாசித்து வந்தீங்கன்னா, இந்த ஆண்டவரை நீங்கள் சேவிக்கிறதற்கு இன்றைக்கி நீங்கள் முன் வந்தீங்கன்னா, நிச்சயமாக அவர் உங்களை ஆபிரகாமுக்கு சொல்லி நிறைவேற்றினதை எப்படி நிறைவேற்றினாரோ அதே மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு எப்படி சொல்லி நிறைவேற்றினார்? அவன் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனாக வந்தான், வெறுமையான ஒரு நிலையில் வந்தான். நீங்கள் எந்த நிலையில் இப்போது இருக்கீங்களோ அந்த நிலையிலேயே அப்படியே வந்து விடுங்கள் ஆண்டவர்கிட்ட.
வியாதியாக இருக்கீங்களா? வந்துருங்க. கடனில் இருக்கிறீங்களா? வந்துருங்க. தோல்வியில் இருக்கிறீங்களா? அப்படியே வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. போராட்டத்தில் இருக்கேன் அல்லது பாவத்தில் சேற்றில் கிடக்கிறேன், யாருக்குமே என்ன வேண்டாம், எல்லாரும் என்னை உதறி தள்ளிட்டாங்க, என் பாவத்தினால உலகமே என்னை வெறுத்துட்டு, ஆனால் என் வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக போச்சு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படி கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க, வந்துருங்க. நீங்கள் வந்தால் அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாம் அந்த அழைப்பை கேட்ட உடனே ஆண்டவருக்கு பின்னால் வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், உனக்கு சந்ததியை தருவேனார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அழகான மகனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகனை ஆசீர்வதித்தார். அந்த மகனுக்கு, அவருடைய மகனாகிய அந்த ஈசாக்குக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 2 ஆண் பிள்ளைகளில் ஒரு மகன் யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்னும் அந்த 12 பிள்ளைகளில் 12 கோத்திரங்களாக கர்த்தர் பிரித்தார். அதில் யோசேப்பு என்கிற ஒரு மகனை ஆண்டவர் எடுத்து அந்த குடும்பத்துக்கு விளக்காக மாற்றினார். கடைசியில் அந்த சந்ததியெல்லாம் வளர்ந்து பெருகி ஒரு பெரிய இனமாக மாறி, முதலாவது ஒரு ஜாதியாய் மாறினாங்க, ஒரு குடும்பமாக மாறினாங்க, அப்புறம் ஒரு இனமாக மாறினாங்க, அப்புறம் ஒரு தேசமாக மாறிட்டாங்க. இன்றைக்கு உலகத்திலேயே அந்த இனம், அந்த ஜனம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான இனமாக இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த இனத்தில், அந்த மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து மனுஷனாக வந்தார். ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டான், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்தான். அவர் எனக்கு வார்த்தை கொடுக்கிறாரு, நான் அவரை பின்பற்ற போறேன்னு வந்தான். அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 89வது சங்கீதம் 35வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் தாவீது என்கிற மனுஷன், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இங்க தாவீது என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொல்றார், என் பரிசுத்தத்தை கொண்டு நான் ஆணையிட்டேன் அப்படிங்கிறார். என்ன ஆணையிட்டேன்? என்ன ஆணையிட்டேன்? என் பரிசுத்தத்தை கொண்டு நான் ஆணையிட்டேன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் மாற மாட்டேயா, நான் பொய் சொல்ல மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனை யாராக இருந்தான்? தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக, ஒரு சிறு வாலிபனாக, தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையனாக இந்த தாவீது காணப்பட்டான். அவனும் அப்படிதான். சிறு வயதிலிருந்தே அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரை பின்பற்றினான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருடைய வழிகளில் அவரை பின்பற்றி சேவித்து வந்தான். இந்த ஆடு மேய்த்து இருந்த அந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை நம்பி வந்ததுனால, அதான் சொன்ன தாவீதுக்கு வார்த்தையினாலே சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் அல்லவா? ஏராளம் வாக்குறுதிகளை கொடுத்தார். உனக்கு சந்ததி பிறக்கும், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு பெரிய மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆடு மேய்க்கிற அந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் புகழப்படக்கூடிய ராஜாக்களில் முதன்மையான இடத்தில் அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த தாவீதின் பேர் புகழப்படுகிறது. அந்த தாவீதினுடைய ஆட்சி காலம் இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. அந்த தாவீது தேவனுக்கு பயந்து இருந்த ஒரு மனுஷன். அவருக்கு ஆணையிட்ட தேவன்
சொல்கிறாரு, நான் பொய் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு பொய் சொல்லவே மாட்டார். எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு அவர் கொடுத்திருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசிச்சிருந்திருப்பீங்க, கேட்டிருந்திருப்பீங்க, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருந்திருப்பார். அந்த வார்த்தையில் எதுலேயுமே பொய் கிடையாது. அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். நிச்சயமாக அது வரும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அதற்காக காத்திருங்கள். அவர் சொன்னது உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்கள் சந்ததிகளுக்கு நடக்கும், உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்கள் இந்த மாறாத தெய்வத்தை நம்பி பாருங்கள். அவர் உங்களுக்கு என்றென்றேக்கும் மாறாதவராயிருந்து உங்களை நடத்தப் போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நேரில் மூலமாய் பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன், நிறைய பேர் மாறிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன், ஐயோ என் வாழ்க்கையில் இனி எனக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதம் எப்போ வரும்னு சொல்லி ஏங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்கள் மொபைல் ஃபோனில் இதை பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கின் மூலமாக எதன் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுகிறார். அவர் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையை அவர் கடைசி வரைக்கும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தலைகளை கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் மாறாதவராக இருக்கிறீர், நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று நாங்கள் படித்தோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் மாறாதவராக இருந்து அவர்களை மேன்மைப்படுத்த போகிறீங்கப்பா. எந்த சூழ்நிலை உடைய பிள்ளைகளை கண்ணீரில் தவிக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஏமாண்டு போன ஒரு நிலைமையில் மனுஷனை நம்பி ஏமாண்டு தோல்வியை சந்தித்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுடைய இரக்கம் உண்டாகட்டும் ஐயா, மனதுருக்கம் உண்டாகட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளை நீங்கள் கரம் பிடிச்சு தூக்குவீராக. அவங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கம் உண்டாகட்டும். வியாதியின் கொடுமையில், கடன் பாரத்தில், தோற்று போன நேர சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்டு உதறப்பட்டு ஆண்டவரை தள்ளப்பட்ட சூழ்நிலையில், அப்பா வியாதியோடு கூட மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், மரண பயத்திலும் பீதியிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchugurin. Contact 944 277 8986.